மாநாடு படத்துல வர சிம்பு குமாரி உங்க வாழ்க்கையில ஒரே நாள்ல திரும்ப திரும்ப மாட்டிட்டா எப்படி இருக்குன்னு சொன்ன படம் தான் இது. அதுவும் அந்த நாள் உங்களோட பிறந்த நாளா இருந்தா எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் உங்களோட பிறந்த நாள் பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும்போது அடையாளம் தெரியாத ஒருத்தன் கத்தியை வச்சு பயங்கரமா குத்தி ரொம்பவே கொடூரமா ஹீரோயினை கொலை பண்றான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல திரும்ப ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு காலையில ஹீரோயின் அவங்களோட வீட்டுல தூங்கி எழும்போது எங்க இருந்தாங்களோ அங்கேயே வந்துருவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அது ஒரு கெட்ட கனவா தான் தெரியும். அதனால திரும்ப ரெடி ஆகி மறுபடியும் பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆனா அந்த கொலகாரன் மறுபடியும் ஒரு காமெடியான மாஸ்க் போட்டு வந்து ஹீரோயினை திரும்ப கொலை பண்றான். 2-3 முறை அந்த கொலகாரன் கிட்ட ஹீரோயின் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு டைம் லூப்ல மாட்டிட்டாங்கன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியுது. அதுவும் பிறந்தநாள் அன்னைக்கு இவ்வளவு கொடூரமான விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப பயத்தோட இருப்பாங்க. கடைசியா அந்த கொலகாரன் யாரு, எதுக்காக ஹீரோயினை கொலை பண்ண வந்தான், அது மட்டும் இல்லாம இந்த டைம் லூப்ல இருந்து ஹீரோயின் வெளியில தப்பிச்சு வந்தாங்களா இல்லையான்னு ரொம்பவே சூப்பரா சொன்ன படம் தான் 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஹாப்பி டெத் டே. இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஆனா இங்கிலீஷ்ல பார்த்தா கூட இந்த படம் பயங்கரமா இருக்கும். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தினம் ஒரு புது வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோட ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க. கண் முழிச்சு பார்த்து நான் இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது அதுக்கு பாய் ஃப்ரெண்டும் நேத்து நைட்டு பார்ட்டில ரொம்பவே குடிச்சிட்டேன், நேத்து நைட்டு பார்ட்டில ரொம்பவே குடிச்சு மட்டையாயிட்டேன், அதனாலதான் தனியாவும் ரூமுக்கு அனுப்பாம என்னோட ரூமுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சரின்னு சொல்லி அங்கிருந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு அவங்களோட ரூமுக்கு போலான்னு சொல்லி அங்கிருந்து வெளியில வருவாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆன்டி குளோபல் வார்மிங்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக உங்க சிக்னேச்சர் போட முடியுமான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சைன் கேட்பாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லி அந்த ஆன்டிக்கு சைன் போட்டு கொடுத்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல 2 கப்பல்ஸ் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கூடவே அங்க இருக்க புல்வெளியில ஸ்பிரிங்க்லர் வச்சு தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஒரு 4 பசங்க கேங்கா நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு பையன் மட்டும் மயக்கம் போட்டு கீழே விழுவான். அதையெல்லாம் பார்த்துட்டே ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு ரெட் கலர் கார்ல அலாரம் அடிச்சிட்டு இருக்கும். அதையெல்லாம் தாண்டி போகும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு டிம்னு ஒரு பையன், அவனும் வந்து நேத்து நைட்ல இருந்து நான் காணோம்னு தேடிட்டு இருந்தேன், கால் பண்ண ஆனா நீ தான் அட்டன் பண்ணலன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பான். ஹீரோயினும் நைட் நான் மட்டையாயிட்டேன்னு சொல்லிட்டு டிம் கூட பேசிட்டு அவங்களோட ரூமுக்கு மேல வருவாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அக்காவும் நீ எங்க வேணாலும் போ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, ஆனா ஒழுங்கா நைட் ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு வரும்போது அவங்க ரூம்ல இன்னொரு பொண்ணு ரூம்மேட் இருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு சின்ன கப் கேக் மாதிரி ரெடி பண்ணி அதுல மேல ஒரு சின்ன கேண்டில் வச்சு ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கொடுப்பாங்க. ரூம்மேட் ரொம்ப பாசமா அந்த கேக் ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அந்த பொண்ணை கொஞ்சம் கூட மதிக்காம அந்த சின்ன கப் கேக்கை வாங்கி குப்பை தொட்டில போட்டுட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் கூட மதிக்காம அங்க இருந்து போயிருவாங்க. ஹீரோயினோட கேரக்டர் இதுதான். அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே மரியாதை கொடுத்துலாம் பேச மாட்டாங்க. ரொம்பவே ஆரோக்கியன்ட்டா திமிரு பிடிச்சுதான் சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து ரெடி ஆகி கீழே வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருந்த ஒருத்தன் இன்னைக்கு உன்னோட பர்த்டேன்றதால நைட்டு ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கோம், கண்டிப்பா நீ வரணும்னு சொல்றான். ஹீரோயினும் சரின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லி நல்லா ரெடி ஆகி ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. நைட் டைம்ல அந்த ரோடு ரொம்ப காலியா இருக்கும். பெருசா யாரையுமே ரோட்ல பார்க்க முடியாது. அப்படி போகும்போது ஒரு சின்ன சப்வே மாதிரி இருக்கும். அதை தாண்டி தான் பார்ட்டி பண்ற இடத்துக்கு போயாகணும். ஹீரோயின் தனியா அந்த சப்வேக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க போக வேண்டிய வழியில நடுவுல ஒரு சின்ன பொம்மை இருக்கும். அந்த பொம்மையில இருந்து ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்கும். ஹீரோயின் ரொம்ப பயத்தோட இதை எவன்டா கொண்டு வந்து இங்க வச்சதுன்னு சொல்லி எதுவுமே புரியாம அந்த பொம்மையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த இடத்துல சுத்தி முத்தியும் பார்க்கும்போது யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லாம எவன்டா கொண்டு வந்து இங்க வச்சதுன்னு சொல்லி ரொம்பவே பயத்தோட அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொம்மைக்கு பின்னாடி இருந்து ரொம்பவே காமெடியா மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து நிப்பான். ஹீரோயின் அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ ஒருத்தங்க பிராங்க் பண்றாங்க போல, பர்த்டே அதுவுமா இப்படியாடா பிராங்க் பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டவனை பார்த்து பயங்கரமா கலாய்ப்பாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றதுக்கு அந்த மாஸ்க் போட்டவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். அதனால ஹீரோயின் அந்த மாஸ்க் போட்டவனை பார்த்து சரி ஓகே நீ பண்ண பிராங்க்லாம் நான் பயந்துட்டேன், இதோட பிராங்க முடிச்சுக்கோ, ஒழுங்கா மாஸ்க் கழட்டுன்னு சொல்லும்போது அதுக்கும் அந்த மாஸ்க் போட்டவன் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருப்பான். அதை பார்த்து ஹீரோயின் இது சரிப்பட்டு வராதுன்னா போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லி மொபைல கையில எடுக்கும்போது அந்த மாஸ்க் போட்டவன் அங்கிருந்து திருச்சு ஓடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து போலான்னு சொல்லி நடு ரோட்ல இருந்த பொம்மையை தட்டி விட்டுட்டு பார்ட்டிக்கு போக வேண்டிய அந்த இடத்த நோக்கி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்டவன் திரும்ப ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து கத்தியாலேயே ஹீரோயினோட முதுகுல குத்தி கொலை பண்றான். ஹீரோயின் பயத்துல பயங்கரமா கத்துவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு காலையில பாய் ஃப்ரெண்டோட ரூம்ல தான் தூங்கி இருப்பாங்க. திரும்ப கண் முழிச்சு பார்க்கும்போது பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி நின்னுட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னனோ அதையே திரும்ப சொல்லுவான். நேத்து நைட்டு நீ குடிச்சிட்டு மட்டையாயிட்ட, நான் தான் கூப்பிட்டு வந்து இங்க தூங்க வச்சேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதையே திரும்ப சொல்லுவான். ஆனா ஹீரோயினுக்கு எதுவுமே புரியாம ஏதோ ஒரு கெட்ட கனவு போலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியில வருவாங்க. ஆனா அப்படி கீழே நடந்து வந்துட்டு இருக்கும்போது முதல்ல மாதிரி ஒரு ஆன்டி அங்க வந்து குளோபல் வார்மிங்காக சைன் பண்ணுங்க, உங்க எல்லாரோட சப்போர்ட்டை வச்சுதான் அதை நிறுத்த முடியும்னு சொல்லி நேற்றுக்கு எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி தான் ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க. அதை பார்த்து ஹீரோயினால நம்பவே முடியல. எப்படி கனவுல நடந்ததெல்லாம் மறுபடியும் நடக்குதுன்னு அந்த ஆன்டியை சமாளிச்சுட்டு அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது புல்வெளிக்கு நடுவில் உட்காந்து பேசிட்டு இருந்த லவர்ஸ் மேல ஸ்பிரிங்க்லர்ல இருந்து தண்ணி கொட்டிட்டு இருக்கும். அதுல இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சைட்ல பார்க்கும்போது ஒரு கேங் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அந்த கேங்ல இருந்து ஒரு பையன் மயக்கம் போட்டு கீழே விழுவான். கனவுல நடந்தது எல்லாமே நிஜத்துல நடக்குதுன்னு சொல்லி ரொம்பவே பயத்தோட அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது முதல்ல மாதிரி அங்க நின்றுட்டு இருந்த ஒரு ரெட் கலர் கார்ல அலாரம் அடிச்சிட்டு இருக்கும். அதை பார்த்து பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி வரும்போது ஹீரோயினோட அக்கா நேற்றுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரியே ஒழுங்கா நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து பழகுன்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. ஹீரோயினும் பயங்கர குழப்பத்துல அதே நேரம் டென்ஷன்ல ரூமுக்கு வரும்போது ரூம் மட்டும் கையில கப் கேக்கோட ஹீரோயின் உள்ள வந்தா விஷ்
விஷ் பண்ணணும்னு சொல்லி ரெடியா இருப்பாங்க. ஆனா இந்த முறை ஹீரோயின் அந்த கப் கேக்க வாங்கி குப்பை தொட்டில போடாம அமைதியா கையில வாங்கி கேண்டில ஊதி அணைச்சிட்டு பக்கத்துல இருந்த டேபிள்ல வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கிளம்பி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போவாங்க. முதல்ல நடந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்கு, வழக்கம் போல லேட் பண்ணாம இந்த முறையாவது சீக்கிரமா வா, ஏன்னா இது உன்னோட பர்த்டே பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு நீயே லேட்டா வந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன நடந்துச்சோ அதை தான் திரும்ப சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. ஹீரோயின் ரொம்ப குழப்பத்தோட வீட்டுக்கு வந்து அந்த பார்ட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆகி அதே மாதிரி நைட்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. ஆனா இந்த முறை அந்த சபை வழியா போனதானே கொலகாரன் நம்மள போட்டு தள்ளுவான். அதுக்கு பதிலா வேற வழியா போலான்னு சொல்லி பக்கத்துல இருந்த இன்னொரு ரோட யூஸ் பண்ணி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஒரு வழியா எப்படியோ அந்த கொலகாரன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், இவங்க எல்லாரையும் தாண்டி வந்து அந்த கொலகாரனால நம்மள கொலை பண்ண முடியாதுன்னு சொல்லி பயங்கர தெனாவட்டா அங்க இருந்து சரக்கு எல்லாமே எடுத்து அடிச்சிட்டு ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு ரூமுக்குள்ள போய் படுப்பாங்க. ஆனா அந்த ரூமுக்குள்ள அந்த கொலகாரன் ஏற்கனவே உட்கார்ந்திருப்பான். அவனை பார்த்து பயந்து அங்கிருந்து வெளியில ஓடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. ஆனா அந்த கொலகாரன் திரும்ப ஹீரோனை இழுத்து பெட்ல போட்டு கத்தியாலேயே அவங்க நெஞ்சில குத்தி ரொம்ப கொடூரமா கொலை பண்றான். மறுபடியும் அங்க கட் பண்ணி பாய் ஃப்ரெண்டோட ரூம்ல கண் முழிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு இது ஒண்ணும் கனவு கிடையாது, உண்மையிலேயே நம்மள யாரோ கொலை பண்றாங்க, நம்ம ஒரே நாளதான் திரும்ப திரும்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு லூப்ல மாட்டிட்டோம்னு சொல்லி இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. இந்த லூப்ல மாட்டின விஷயத்தை பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க. ஆனா பாய் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் சொல்ற எதுவுமே புரியல. நேத்து நைட் ஓவரா குடிச்சதுனால உனக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கும், ஒழுங்கா போய் வேலையை பாருன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றத பாய் ஃப்ரெண்ட் பெருசா எடுத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு இவங்கிட்ட சொல்லி எந்த யூஸுமே இல்ல, கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ ஒருத்தங்க நம்மள பிராங்க் பண்றாங்க, அந்த மாஸ்க் போட்டு வந்தா கொலகாரன் யாருன்றத கண்டுபிடிச்சிட்டா இந்த லூப்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனா இந்த மாதிரி பிராங்க் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட பேரை எல்லாமே எழுதி அவங்க அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாப்பாங்க. ஆனா அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது, திரும்ப அந்த மாஸ்க் போட்ட கொலகாரன் வந்து ஹீரோயினை போட்டு தள்ளுறான். இதே மாதிரி ஏகப்பட்ட லூப் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே ஃபாலோ பண்ணி ஹீரோயின் இறந்து போற டைம்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருப்பா. இதே மாதிரி நோட் பண்ணதுனால அவங்க ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா லூப்லயுமே கத்திய வச்சு கொலை பண்றான், இல்லனா தண்ணியில மூழ்கடிச்சு ரொம்ப கொடூரமா கொலை பண்றான். இந்த மாதிரி வித்தியாசமா ஹீரோயினை அந்த நைட்டை தாண்ட விடாம ஹீரோயின் எப்படிதான் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த கொலகாரன் வந்து இவங்களை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போயிடுறான். அதனால ரொம்பவே கடுப்பாக்கி இந்த ஊர்ல இருந்தா தானே அந்த கொலகாரன் வந்து என்ன கொலை பண்ணுவான், இங்க இருந்து வேற ஒரு சிட்டிக்கு போயிட்டா அந்த கொலகாரனால நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அவங்க வண்டி எடுத்துட்டு பக்கத்து ஊருக்கு போயிடலாம், அந்த டவுனுக்கு போயிட்டா கண்டிப்பா நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நைட் டைம்ல கார் எடுத்துட்டு பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி போயிட்டு இருக்கும்போது கூட அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த மாஸ்க் போட்டவன் பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல, எங்க போனாலும் இந்த கொலகாரன் நம்மள விட மாட்டான் போல நினைச்சு அதை பார்த்த ஹீரோயின் ரொம்ப பயத்தோட காரை இன்னும் ஸ்பீடா ஓட்டுவாங்க. வண்டி ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கிறதுனால பின்னாடி வந்துட்டு இருந்த போலீஸ் சைரன் போட்டு காரை ஓரமா நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கும் கொலகாரன் கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியல, ஒருவேளை போலீஸ் பக்கத்துல இருந்தா அந்த கொலகாரன் பயந்து போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் வாண்டடாவே போலீஸ் கிட்ட போய் நான் ஸ்பீடா வந்தது தப்பு தான், என்ன அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட பயங்கரமா கெஞ்சுவாங்க. அதுக்கு அந்த போலீஸும் சிரிச்சிட்டு ஸ்பீடா கார் ஓட்டுனதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டோம், ஃபைன் மட்டும் தான் போடுவோம், அதை பே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் போலீஸ் கிட்ட ரொம்ப அமைதியா என்ன கொலை பண்றதுக்காக பின்னாடி ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு வந்துட்டு இருக்கான், அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. போலீஸும் கையில கன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த கொலகார நேரா வந்து போலீஸ்னு கூட பார்க்காம போலீஸையும் போட்டு தள்ளிட்டு ஹீரோயினும் கொலை பண்றான். திரும்ப வழக்கம் போல பாய் ஃப்ரெண்டோட ரூம்ல கண் முழிப்பாங்க. இதுக்கப்புறம் எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கர குழப்பத்துல உட்காந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த லூப் விட்டு வெளியில வரதுன்றது நடக்காத ஒரு காரியம், அதனால நம்ம அவங்க கிட்ட இருந்து மாட்டி இறந்து போற வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பிட போவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க இருந்து டிவில ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கும். அந்த நியூஸ்ல ஒரு சீரியல் கில்லரை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் இந்த சைக்கோ 6 பேரை கொலை பண்ணிருக்கான், எல்லாருமே பொண்ணுங்க தான், அதுவும் டீனேஜ் பொண்ணுங்களை மட்டும்தான் கொலை பண்ணுவான்னு சொல்லி ஹீரோயினை எப்படி அந்த மாஸ்க் போட்டவன் வந்து கொலை பண்றானோ அந்த பேட்டர்னை அப்படியே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொலைகாரனோட போட்டோவும் போட்டிருப்பாங்க. ஹீரோயின் அந்த போட்டோவை பார்த்துட்டு அவன் இப்ப அட்மிட் ஆயிருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்ப்பான். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது ஹீரோயின் நினைச்ச மாதிரியே அந்த நியூஸ்ல கட்டின அதே கொலைகாரன் தான் இங்க இருக்கான். ஹீரோயினை கொலை பண்ணும்போது என்ன மாஸ்க் போட்டிருந்தானோ அதே மாஸ்க் தான் இப்பயும் போட்டிருப்பான். மாஸ்க் கழட்டினதுக்கு அப்புறம் அவனோட உண்மையான முகத்தை பார்க்கும்போது நியூஸ்ல காட்டின அதே சீரியல் கில்லர் தான் இவன். ஹீரோயினுக்கு இப்பதான் நம்மள கொலை பண்ணது இந்த சைக்கோ தான் போல, இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி அங்கிருந்து ஓட முயற்சி பண்ணும்போது தெரியாம பக்கத்துல இருந்து ஒரு பாட்டில தள்ளி விட்டுருவாங்க. அந்த சவுண்டை கேட்டு அந்த சைக்கோ வெளியில வந்து ஹீரோயினை பார்த்துட்டு கொலை பண்றதுக்காக முன்னாடி வந்துட்டு அதே நேரம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஓடி வந்து இவங்களை காப்பாத்தணுன்றதுக்காக சைக்கோ கூட பயங்கரமா சண்டை போடுவான். ஆனா அந்த சைக்கோ ரொம்ப அசால்ட்டா பாய் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டு ஹீரோயினை கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்துட்டு அவங்க நோக்கி வந்துட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு இப்ப இன்னொரு ஐடியா வருது, எப்படியும் அந்த சைக்கோ நம்மளை கொல்லதான் போறான், நம்மளே தூக்கு போட்டு இறந்து போயிடலாம்னு சொல்லி அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் தன்னை தூக்கு போட்டு இறந்து போறாங்க. வழக்கம் போல அடுத்த நாள் காலையில பாய் ஃப்ரெண்டோட ரூம்ல கண் முழிப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம மாட்டிட்டு இருக்க அந்த லூப்ல இருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பா அந்த சைக்கோவை போட்டு தள்ளணும், அவனை போட்டு தள்ளிட்டா இந்த லூப் முடிஞ்சிடும், நம்மளும் வழக்கம் போல நம்ம வாழ்க்கையை வாழலாம், இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அதனால கையில ஒரு கன் எடுத்துட்டு திரும்ப அந்த சைக்கோ இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனை சுட்டு அதே இடத்துல கொலை பண்றா. அதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பியா எப்படியும் அந்த லூப்ல இருந்து நம்ம வெளியில வரப்போறோம், அந்த சைக்கோவையும் போட்டு தள்ளிட்டோம்னு சொல்லி பயங்கர சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு ரூம்மேட் கொடுத்தா அந்த கப் கேக்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு பர்த்டேவை நல்லபடியா முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கியும் போறாங்க.
இருப்பாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த நாள் மறுபடியும் ரீசெட் ஆயிடுச்சு. வழக்கம் போல பாய் ஃப்ரெண்டோட ரூம்ல தான் கண் முழிப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இப்ப எதுவுமே புரியல. ஹீரோயின் நேத்து நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாங்க. நம்ம அந்த கில்லரை கொன்னுட்டோம், அது மட்டும் இல்லாம நம்ம நேத்து சாகவும் இல்ல, நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம், அப்புறம் எப்படி நம்ம திரும்ப இந்த நாள் ரீசெட் ஆச்சுன்னு சொல்லி பயங்கர குழப்பத்துல அங்கிருந்த ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அங்க இருந்த ரூம்மேட் மறுபடியும் கப் கேக் கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணுவா. இப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. நேத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கப் கேக்கை சாப்பிட்டு தான் தூங்கணும். என்னதான் சைக்கோ கில்லரை கொன்னாலும் அன்னைக்கு நாள் முழுக்க நம்மளும் இறந்து போகாம இருக்கணும். ஒருவேளை ரூம்மேட்டே நமக்கு துரோகம் பண்ணி விஷம் கொடுத்து கொல்ல பாக்குறாரோன்னு சொல்லி ரொம்பவே சந்தேகத்தோட அந்த கேக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு இந்த ரூம்மேட்டுக்கும் முதல்ல இருந்தே ஆகாது, அடிக்கடி முட்டிக்கும், ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டையும் வந்துட்டு இருக்கும். ஹீரோயினோட அக்காவுக்கு ரிலேட்டிவ்ன்றதால வேற வழி இல்லாம இந்த பொண்ணு கூட தங்கிட்டு இருப்பாங்க. இப்பதான் நமக்கு உண்மையா என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. சொல்லப்போனா ரூம்மேட் பொண்ணு தான் இந்த படத்தோட வில்லி. ஹீரோயினா கத்திய வச்சு இந்த பொண்ணு தான் கொலை பண்ண பார்த்திருக்கோம். ஆனா எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அந்த சைக்கோ மேல இந்த பழி விழுந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த சைக்கோ கொலை பண்ணக்கூடிய அதே பேட்டர்ன் மாதிரி தான் இந்த பொண்ணு கொலை பண்ணிட்டு இருக்கும். அதனால அந்த பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது இந்த சைக்கோ கில்லர் தான் கொலை பண்ணிருப்பான். ஏற்கனவே 6 பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்கான். அந்த 6 பேருமே டீனேஜ் வயசுல உள்ள பொண்ணுங்க. ஹீரோயினுக்கும் அதே வயசுன்றதுனால எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த சைக்கோ தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அந்த சிட்டியில இருக்க எல்லாருக்குமே சைக்கோ மேல தான் சந்தேகம் வரும். ஆனா உண்மையா ஹீரோயினை கொலை பண்ண பார்த்தது இந்த பொண்ணு தான். ஹீரோயின் இது வரைக்கும் ஏகப்பட்ட லூப்பை தாண்டி வந்திருப்பாங்க. அது எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ரூம்மேட் தான் நம்மள கொலை பண்ண பார்த்திருக்கா, அதுவும் இந்த கேக்ல விஷம் வச்சுதான் நம்மள கொலை பண்ண பார்த்திருக்கா அப்படின்றத ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பொண்ணை பார்த்து நேருக்கு நேராவே எதுக்காக நீ என்ன கொல்ல பாக்குறேன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அந்த ரூம்மேட்டும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், எனக்கும் உனக்கும் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு, ஆனா கொலை பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் கொடூரமானவ கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே நல்ல மாதிரி பேசிட்டு இருப்பா. அதுக்கு ஹீரோயினும் அந்த பொண்ணை பார்த்து நீ என்ன கொல்ல பாக்கலனா நீ கொடுத்த இந்த கப் கேக்க நீயே சாப்பிட்டு போறேன்னு சொல்லுவா. ஆனா அந்த பொண்ணு அந்த கேக்க சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் தயங்குவா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிப்பா. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோயின் அந்த கேக் எடுத்து ரூம்மேட்டோட வாய்க்குள்ளேயே போட்டுருவா. அந்த விஷயம் கலந்த கேக்க சாப்பிட்ட உடனே அந்த பொண்ணோட வாயில இருந்து ரத்தம் வந்து இறந்து போறா. ஆனா ஹீரோயினுக்கு கோவம் கொஞ்சம் கூட குறையல. ஒருவேளை இந்த விஷம் சாப்பிட்டு உயிரோட வந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி பின்னாடி இருந்த ஜன்னலை உடைச்சிட்டு தள்ளி விட்டு ரூம்மேட்டை ரொம்ப கொடூரமா கொலை பண்றா. ஏன்னா இந்த லூப்ல இருந்து ஹீரோயின் வெளியில வர்றதுக்கு இவளை கொலை பண்ணக்கூடிய அந்த சைக்கோவை போட்டு தள்ளணும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் வரைக்கும் ஹீரோயினும் இறந்து போகாம இருக்கணும். அப்பதான் இந்த லூப் முடிஞ்சு ஹீரோயின் வெளியில வர முடியும் அப்படின்றது ஹீரோயினோட நம்பிக்கை. அதனால தன்னை கொல்ல பார்த்த ரூம்மேட் பொண்ணை மாடியில இருந்து தள்ளி விட்டு கொலை பண்றா. ரூம்மேட் பொண்ணு இறந்து போனதை நியூஸ்லயும் ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா எப்படி சொல்றாங்கன்னா கப் கேக்ல விஷம் கலந்திருக்கு, அதை சாப்பிட்டு கால் தடுமாறி அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்து அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயினுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் உயிரே வருது, இதுக்கப்புறம் அந்த லூப் நின்றும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் இது வரைக்கும் இந்த லூப்ல நடந்த எல்லாத்தையுமே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி என்னோட வாழ்க்கையில ஒரே நாள்ல இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு, என்னோட ரூம்மேட்டே என்ன கொலை பண்ண பார்த்துட்டான்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த லூப் நடக்காது, அதனால பாய் ஃப்ரெண்டுக்கும் நம்ம சொன்ன எல்லாமே ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட பிறந்த நாளை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணி ஹீரோயின் திரும்ப கண் முழிச்சு பார்க்கும்போது பழையபடி பாய் ஃப்ரெண்டோட ரூம்லயே கண் முழிப்பாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. நம்மள கொலை பண்ண பார்த்தா ரூம்மேட்டே நம்ம போட்டு தள்ளிட்டோம், அப்புறம் எப்படி மறுபடியும் இந்த லூப் கட் ஆகாம திரும்ப கன்னியூ ஆயிட்டே இருக்குன்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கும்போது பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினை பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டு டைம் லூப் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பயப்பட வேண்டாம், இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் கிடையாது, பர்த்டேவோட அடுத்த நாள், உன்னை சும்மா பிராங்க் பண்றதுக்காக தான் என்னோட ரூம் கூட்டு வந்தேன், ரொம்ப பயந்துட்டியான்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து பயங்கரமா சிரிப்பான். ஹீரோயினும் கோவத்துல பாய் ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. இதோட இந்த படமும் முடியுது. ஹீரோயினும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைம் லூப்ல இருந்து வெளியில வந்து அவங்களோட வாழ்க்கையை நார்மலா வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.